நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த கர்த்தருடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 31ஆம் வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் இந்த உலகத்துல வாழுகிற எங்களுடைய வாழ்க்கையில அநேக மனிதர்கள் எதிர்க்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். வேலை செய்யற இடத்துல இருந்து, படிக்கிற இடத்துல இருந்து, வாழ்க்கையில, குடும்பத்தில, நண்பர்கள் மத்தியிலே எல்லாம் எதிர்ப்புகள், நமக்கு விரோதிகள், பகைக்கிறவர்கள் என்று பலவிதமான மனிதர்கள் எழும்புவதை பார்க்கிறோம். நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள். ஆனா அவர்கள் எங்களை அழித்து விடுகிறவர்கள் போல மிரட்டுகிறார்கள். அப்படி இப்படி என்று பலவிதமான அவதூறான செய்திகளை பரப்புகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இவைகளை பார்த்து பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் விடுவோம். நீங்கள் இந்த நாள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அகப்பட்டிருந்தால் உங்களுக்கு ஒரு சோர்வு, ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு துக்கம் உங்களை ஆட்கொள்ளலாம். எத்தனையோ முறை நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், அவர்கள் தொடர்ந்து எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று கூட நீங்க சொல்லலாம். எனக்கு விரோதமாய் தொடர்ந்து நான் செய்யாத குற்றங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று கூட நீங்க நினைக்கலாம், சொல்லலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார் என்று வேதம் கேட்கிறது. தேவன் எங்களுடைய பட்சத்துல இருக்கும் போது யாரும் விரோதிகள் எழும்ப முடியாது. பிசாசு கூட விரோதியாய் எழும்ப முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மோடு இருந்தார், நம்முடைய பட்சத்தில் அவர் இருப்பாரானால் எங்களுக்கு எதிராக எழும்புற எந்த மனிதனுடைய காரியங்களும், பிசாசுடைய காரியங்களும் வாய்க்காமல் அப்படியே போய்விடும். இதனால் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற விரோதிகள் அல்லது பகையாளிகள் அல்லது எதிரிகள் உருவானதுக்கு காரணம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இல்லாமல் இருக்கிறதுனால தான். ஏன் தேவன் நம்முடைய பட்சத்தில் இல்லை என்றால், நாம் தேவனை அறிந்திருந்தும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்க வாழாம இருக்கிறதுனால தேவன் நம்முடைய பட்சத்தில் இல்லை. தேவன் சொன்ன வார்த்தைகள் எங்களோட வாழ்க்கையில நிறைவேற முடியாம இருக்கிறதுக்கு காரணம், நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுக்கு பிரியமாய் நாங்க வாழ்ந்து கொண்டு, எங்களுக்கு பிரியமாய் ஆண்டவரை நாங்க பயன்படுத்த விரும்புகிறோமே அன்றி, ஆண்டவருக்கு விருப்பமான பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை எங்களுடைய பட்சத்துல இருக்கிறவராய் கொண்டு வர எங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறது. அதற்கு எங்களை அர்ப்பணிக்க, எங்களை விட்டு கொடுக்க முடியாததா இருக்கிறது. ஒரு எதிரி அல்ல, ஒரு பிரச்சனை அல்ல, ஒன்று முடிய இன்னொரு எதிரி, அல்லது ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை என்று, ஒரு வியாதி முடிய இன்னொரு வியாதி என்று பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே போகிறதே அன்றி பிரச்சனைகளுக்கு முடிவில்லை. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார் என்று கேட்கிற இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். ஏன் இவ்வளவு எதிரிகள், இவ்வளவு பிரச்சனை என்று நீங்கள் கேட்கிறீர்கள். வியாதி கூட ஒரு எதிரி தான், பிரச்சனைகள் கூட ஒரு எதிரி தான், எல்லா மன போராட்டங்களும் ஒரு எதிரியாத்தான் எங்களோட வாழ்க்கையில காணப்படுகிறது. இவைகளை அழித்து இவைகள்ல இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க வேண்டும். நீங்க சொல்லலாம், ஆண்டவரை நான் அறிந்திருக்கிற இத்தனை ஆண்டுகளா நான் வேதம் வாசிக்கிறேன் என்று சொல்லலாம், நான் செபிக்கிறேன், நான் சேர்ச்சுக்கு போறேன் என்று நீங்க சொல்லலாம். ஆனால் உங்களோட வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்று நீங்க கேட்கிறீங்க? அந்த கேள்விக்கான பதில், தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருப்பாரானால் நீங்கள் சகலத்தையும் ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு எதிராக எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆண்டவர் உங்களோட பட்சத்தில் இருக்கத்தக்கதாய் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் உங்களோட வாழ்க்கையை மாற்றி ஆண்டவரோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்பினாலும் அவைகள் மடங்கடிக்கப்படும். ஏனென்றால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி நீங்கள் தேவனுடைய பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதியாய் இருக்கிறவன் யாரும் இல்லை என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய பட்சத்தில் சேரத்தக்கதாய், தேவன் உங்களோட பட்சத்துக்கு
பட்சத்துக்கு வரத்தக்கதாய் தேவனோடு இசைந்திருக்கிறவன், அதாவது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறான் என்று சொன்னது போல ஆண்டவரோடு இசைந்து ஒட்டி வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. அப்படி ஆயத்தப்படுத்தாவிட்டால் விரோதிகள் பெருகி கொண்டே போவார்கள், பிரச்சனைகள் பெருகி கொண்டே போகும், வியாதிகள் பெருகி கொண்டே போகும், போராட்டம் பெருகி கொண்டே போகும். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு எதிர்ப்பை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருப்பாரானால் உங்களுக்கு ஒரு விரோதியும் எழும்ப முடியாது, எழும்பினாலே நிலை நிற்க முடியாதபடி தேவன் செய்து விடுவார். ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய விரோதிகளை தேவன் முறித்து போடும்படியாய் நான் செபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து நீங்க விரும்பினால் செபியுங்கள். நீதியுள்ள பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவருடைய பட்சத்திலே இல்லை, ஆனா அவர்கள் நீர் தங்களுடைய பட்சத்திலே இருப்பதாக ஒரு மாயையான தோற்றத்தை சத்துரு ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த தோற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். அவருடைய கண்கள் திறக்கப்படும்படி செபிக்கிறேன். தேவனே, நீர் அவருடைய பட்சத்துக்கு வர முடியாதபடி இருக்கிற தடைகள் அவருடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த நாள் முதல் தேவனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பட்சத்துக்கு வரத்தக்கதாய், நீரும் அவருடைய பட்சத்தில் சேரத்தக்கதாய் ஒரு காரியத்தை நீர் அவருடைய வாழ்க்கையில செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எழும்பியிருக்கிற எல்லா சத்துருக்களும், விரோதிகளாய் இருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அப்படி செபிக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இவ்வளவு விரோதிகள், எதிரிகள், சத்துருக்கள் எழும்புகிறார்கள் என்று கேட்கிறவர்களுக்கு செபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுடைய பட்சத்துக்கு வரும்படி செபிக்கிறேன். இந்த நாள் முதல் இன்று காண்கிற எகிப்தியர்களை இனி காண மாட்டா என்று சொன்னபடி அவருடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி கர்த்தர்களை ரட்சிக்கும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.